Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வேணாம் அப்படிን தினமும் தூக்கி எறியக்கூடிய பொருளை வச்சு தான் 8 விதமான யூஸ்ஃபுல் டிப்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்பெஷலா நம்மளோட லேடிஸ்க்காக தான் இந்த டிப். நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் கேன் வச்சு தான் இது வந்து ஒரு ஆர்கனைசராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அந்த வாட்டர் கேனை வந்து ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதோட வந்து நிறுத்தியிருக்கேன். ஸோ அது மாதிரி நிறுத்திக்கோங்க. இதை 2 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி தண்ணியை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து ஆடிட்டே இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை செக்யூர் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் நம்ம சிங்க்கு கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து ஸ்க்ரப்பரும் இன்னொரு சைடு வந்து மணி பிளான்ட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகான ஒரு ஆர்கனைசர் மாதிரி இருக்குது. இது என்கிட்ட மணி பிளான்ட் இல்லை, ஸோ நான் வெத்தலை கொடியை வச்சு காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மணி பிளான்ட்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சைடு ஸ்க்ரப்பரும் ஒரு சைடு வந்து உங்களோட லிக்விட் டிஷ் வாஷர் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர். இதுக்காக நம்ம ஆன்லைனில் செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. டிப் நம்பர் 2. அடுத்த டிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பழைய சோப் ட்ரே இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஸ்க்ரப்பரை அந்த சோப் ட்ரேயில் வச்சுட்டு கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து இது மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சிங்க் ஏரியானாலும் சரி, இல்லை பாத்ரூமில் வச்சாலும் சரி, இல்லை கிச்சனில் வச்சாலும் ஓகே தான். அந்த மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 15 days ஒன்ஸ்க்கு வந்து அந்த கம்ஃபர்ட் பேக்கெட் வந்து ஊற்றிக்கோங்க. அது மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த ஸ்க்ரப்பரை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ரெடி. இதுக்காக நம்ம தனியாக செலவு பண்ணி ஃப்ராக்ரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப் தான். இது பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு கொடுக்குற அந்த இங்க் ஃபில்லர். நான் வந்து மெடிக்கலில் தான் வாங்கினேன், 7 rupees. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த எசன்ஸ்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பாட்டிலில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சமையல் ஆயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்லர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து எண்ணெய் கரண்டியில் எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி அப்பப்போ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எண்ணெயும் ரொம்ப கம்மியாக செலவாகும். டிப் நம்பர் 4. இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். நம்ம வேணாம் அப்படின்னு தினமும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் நாரை வச்சு தான் இந்த டிப் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சு எடுத்துருங்க. அதில் இருக்க துகள்லாம் வெளியில் வந்துடும். அதுக்குள்ளே நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் நிவேதா, சஃபிகா, ஆஸ்மின், மகாலட்சுமி, சுதா அகிலா, சரிஹா, ஹெலினா இன்ஃபென்டியானா, மஞ்சுஸ்ரீ, தென்றல்மதி, மேகாஸ்ரீ, சமிதாஸ்ரீ, ரிஜ்வானா அண்ட் ரிஜு. ஹாய், உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஹாய். இப்போ நம்ம தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம ஒரு தேங்காய் நாரில் நம்ம 4-5 ஸ்க்ரப்பர் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது மாதிரி ஊசி நூலை கோத்துட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆர்கானிக் ஸ்க்ரப்பர் சூப்பராக ரெடி ஆகிடும். இதுவுமே நம்ப மாட்டீங்க, ஆன்லைனில் வந்து 5 பீஸ் வந்து 150 rupeesக்குலாம் வந்து விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆர்கானிக் ஸ்க்ரப்பர், அதுவும் தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரெடி ஆகிடும். இதை வந்து பாத்திரம் விளக்கலாம். நம்ம பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நாரில் தான் வந்து பாத்திரம் விளக்குனாங்க. பூஜா வெசல்ஸ்லாம் இதில் விளக்குனீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டைப் பண்ணதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பூண்டுக்கெலாம் கொடுப்பாங்க இல்லையா நெட் கவர், அந்த கவரில் அந்த மாதிரி தேங்காய் நாரை உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி அதை சுருட்டி ஃபுல்லாக டைட்டாக போட்டு முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் பாடி ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் நார் வச்சு பாத்திரம் விளக்குறப்ப பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம கையிலையும் வந்து அந்த சில்வர் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணால் நம்ம கையும் வந்து டேமேஜ் ஆகும் இல்லையா, அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற நெட் கவரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பாத்திரம் விளக்குனாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாடி ஸ்க்ரப்பராக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தூக்கி போட்ட அந்த தேங்காய் நாரை வச்சு 2 விதமான ஐடியாஸ் வந்து பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்லாம் வெளியில் வரும். இதையும் தண்ணியில் 2 days ஊற வச்சதுக்கப்புறம் செடியில் போட்டிங்க அப்படின்னா செடி சூப்பராக வளரும். டிப் நம்பர் 5.
இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மளிகை ஜாமான்லாம் வந்து இந்த பவுலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப சப்போஸ் அந்த பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பூனை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அவ்வளோ நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பூனை வந்து நேராக எப்போதும் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி இன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஸ்பூனை இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் எடுத்து அந்த ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கஷ்டமே இருக்காது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்வெர்ட் பண்ணி வைக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான ஒரு டிப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப் தான். இந்த பாட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு டிப்ஸுக்கு இதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது பாதியாக இருக்குது. இப்போது இந்த பாட்டிலில் நமக்கு எந்த மாதிரி போர்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் நமக்கு தேவை கட்டரில். ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த போர்ஷன் தான் நமக்கு தேவை. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இடிக்கிற கல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பாட்டிலை வச்சு இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு இடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இடிச்சிடும். பூண்டாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், எது வேணாலும் இடிக்கலாம். சப்போஸ் இடிக்கல்லே நீங்கள் போட்டு இடிக்கிறப்ப கீழே சிந்தும் இல்லையா, அது மாதிரி சிந்தாமல் இருக்க இந்த மாதிரி பாட்டிலை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இடிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் எதுவுமே சிந்தாது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு இந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. இந்த டிப் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இந்த மாதிரி கேரி பேக்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து படுமுடிச்சு விழுந்துருச்சு அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த பக்கம் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதை நல்லா வந்து இப்படி சுருட்டி விட்டுக்கோங்க. நல்லா இப்படி டைட்டாக சுருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படி ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த முடிச்சு வந்து கலண்டு விழுந்துடும். ரொம்பவே ஈஸியான ஒரு டிப்பு தான். இதுக்காக நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல. அதுக்காக கவரையும் கட் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் இப்போயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு கவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு சுருட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும். டிப் நம்பர் 8. இப்போ லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இதை பிழிஞ்சிருவோம், இன்னொரு இது வந்து அப்படியே வந்து பேலன்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கேன் வாங்குறோம் இல்லையா, அந்த மூடி இருக்கும்ல, அந்த மூடியை வந்து அது மேலே போட்டுட்டு அது மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். இதுக்கு கூட ஆன்லைனில் ஆர்கனைசர் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.